பிரியங்காவின் அறைக்குள்ளே வந்த ரேஷ்மா, பிரியங்கா, இப்ப கிளம்பி போறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா இந்த டைம்ல வெளியே போனோம்னா அது நமக்குமே சேஃப் கிடையாது. காலையில உன்னை குளிக்க சொல்லுவாங்கல்ல முகூர்த்தத்துக்கு ரெடி பண்றதுக்கு, அந்த கேப்ல நம்ம ஓடிடலாண்டி. அதுவும் சரிதான் என்றாள். சரி வா, அப்ப கொஞ்ச நேரம் நம்ம படுக்கலாம் என்று ரேஷ்மா கூற, வேண்டாம் ரேஷ், படுத்தா தூங்கிடுவோம், அதனால நீ வேணா தூங்கு, நான் முடிச்சுட்டே இருக்கேன். பரவாயில்லடி, நீ ஏன் தூங்கல, நான் மட்டும் தூங்கி என்ன பண்ண போறேன் சொல்லு என்று இப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருக்க விடிய காலை முகூர்த்த நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவரது தாய் வந்து வைஷ்ணவியையும் பிரியங்காவையும் எழுப்பிவிட்டு, நீங்க 2 பேருமா சீக்கிரம் குளிச்சுட்டு தயாராகுங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, அங்க மாப்பிள்ள தயாராயிட்டு இருக்கிறாராம் என்று கூற, சரிங்கம்மா என்று கூறிவிட்டு பின்பு அவர் எப்பொழுது அந்த அறையை விட்டு வெளியே செல்வார் என்று காத்து கொண்டிருக்க, பின்பு வைஷ்ணவியிடம், வைஷு, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட. இல்லக்கா, இப்ப நான் குளிக்கிறதா முக்கியம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் குளிக்கணும், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இல்லடி, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடு, நான் அதுக்கப்புறமா குளிச்சுக்கிறேன் என்றதும் சரி என்றவள் பாத்ரூமிற்கு சென்று குளிக்க ஆரம்பிக்க, அதே நேரம் ரேஷ்மாவும் பிரியங்காவும் தலையில் துப்பட்டாவை போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினர். குளித்துவிட்டு வந்த வைஷ்ணவி அறையில் அவளது அக்காவை தேட அவளை அங்கே காணவில்லை. ஒருவேளை மணி ஆயிடுச்சுன்னு அம்மா ரூமுக்கு குளிக்க போயிருப்பாங்களோ, நான் இன்னும் ரெடியாகாம இருந்த, அம்மா வந்து என்ன திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க என்று கூறிக்கொண்டே வேக வேகமாக அந்த சேலையை எடுத்து அணிந்து கொண்டு அழகாக தயாரானாள். சிறிது நேரத்தில் அந்த மண்டபமே பரபரப்பாக இயங்க ஆரம்பித்தது. ஒரு புறம் நாதஸ்வர மேல சத்தமும் கேட்க, இப்பொழுது கல்யாண கலை வந்தது போல தோன்றியது. அழகாக தயாராகி வெளியே வந்தவள் தன் அம்மாவிடம் சென்று, அம்மா, நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேனா? உனக்கு என்னடி ராசாத்தி, என் 2 பொண்ணுங்களுமே அவ்வளோ அழகு. பிரியங்காவுக்கு எப்படி அழகான ஒரு மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி உனக்கும் ஒரு அழகான மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி பாப்போம், நீ கவலையே படாத என்று கூற, சரிமா என்றவள் பின்பு ஏதோ ஒரு நினைப்பில் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள். அதே நேரம் ஆதி அறையில் மிகவும் டென்ஷனாக அமர்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஹரியும் விஸ்வாவும், டே ஆதி, இன்னும் எவ்வளவு நேரம்டா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற, சட்டு புட்டுன்னு ட்ரெஸ்ஸ மாத்துடா, ஏன்டா இப்படி அவசரப்படுத்துறீங்க? நானே எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நின்னு போயிடாதான்னு டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னடான்னா சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசரப்படுத்துற? அதுக்கு என்னடா பண்றது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன்டி அங்கிளும் வந்து நீ ரெடி ஆயிட்டியான்னு கேப்பாங்களே, நாங்க என்ன சொல்றது? பொண்ணே நேரம் ரெடியாகி இருக்கும், நீதான் இன்னும் இங்க தூங்கு மூச்சியாட்டம் உக்காந்துட்டு இருக்க என்றதும் அவனை முறைத்து பார்க்க அப்படியே இருவரும் வெளியே ஓடிவிட்டார்கள். பின்பு சிறிது நேரத்திலேயே வேறு வழி இல்லாமல் தனது ஆடைகளை மாட்டிக்கொண்டு வந்து மீண்டும் அதே மெத்தையில் அமர்ந்து கொண்டவன் தனக்கு நடக்க போகும் இந்த பிடிக்காத திருமணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். யாரா இருந்தா என்ன, வரட்டும், நான் நினைச்ச மாதிரி எப்படி அவளை கதற கதற ஓட விடுறேன்னு மட்டும் பாரு என்று மனசுக்குள்ளேயே கங்கணம் கட்டி கொண்டிருக்க, அதே நேரம் அந்த ரூமின் அறையை தாண்டி வைஷ்ணவி சென்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் நேற்று அவள் அவனிடம் நடந்து கொண்ட விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. இவளுக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருந்திருந்தா என்கிட்ட இப்படி நடந்திருப்பா? இவளே இவ்வளவு திமிரா இருக்கான்னா இவ அக்கா எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருப்பா? இவளுங்க 2 பேர் திமிரையும் நான் அடக்குறேன் என்று கங்கணம் கட்டி கொண்டான். பிறகு சிறிது நேரத்திலேயே அந்த அறைக்கு வந்த கண்மணியும் விஸ்வநாதனும் ஆதி தயாராகி அமர்ந்திருப்பதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியோடு, ஆதி ரெடி ஆயிட்டியாப்பா என்று கேட்க, எதுவும் சொல்லாமல் அமைதியாகவும் கோபமாகவும் அமர்ந்திருந்த மகனை பார்த்த விஸ்வநாதன், கண்மணி, என்ன உன் பையன் செம்ம கோவத்துல இருப்பான் போல இருக்கே, இப்ப நம்ம சிக்குனா கடிச்சு கொதறிடுவாண்டி,
ஏங்க நீங்க பேசாட்டிக்கு இருங்க, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஆதி, என்னம்மா? அதான் நான் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்த்தாலே தெரியுது இல்ல, அப்புறம் அதை நீங்க வேற தனியா வந்து கேட்கணுமா? இல்லப்பா, ஐயர் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு. என்ன, அதுக்குள்ள என்ன அவசரமா? என்னப்பா, முகூர்த்த நேரம் வந்துடுச்சு இல்ல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். நீ எப்படிப்பா தனியா வருவ? நாங்க கூட்டிட்டு போறோம், வா. ஏன், இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் தனியா போனதே இல்லையா? ஏமா என்ன இப்படி பாடா படுத்துறீங்க? தயவு செஞ்சு நீங்க போங்க, நான் வரேன். சரிப்பா என்றவர்கள் அறையை விட்டு வெளியே செல்ல, அப்பொழுது ஹரியும் விஸ்வாவும் உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் தான் கண்மணிக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பா, வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? எங்கடா போனீங்க? இல்ல ஆண்டி, சும்மா தெரிஞ்சவங்க கிட்ட. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல ஆதிய மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயரு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நாங்க போய் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். நீங்களாவது கூட்டிட்டு வாங்கடா சீக்கிரம். ஓகே ஆண்டி, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம் என்றதும் அவரும் சந்தோஷமாக சென்று விட்டார். பிறகு ஆதியிடம் வந்தவர்கள், ஆதி, உன்னை கூப்பிடுறாங்க, வாடா போலாம் என்றதும் எதுவும் பேசாமல் இருந்தவனை பார்த்து, டே, இதுக்கு மேல நீ அப்படியே அமைதியா இருந்து என்னடா ஆக போகுது? கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேல ஏண்டா பிரச்சனை பண்ற? தயவு செஞ்சு எந்திரிச்சுதான் வாயேன் என்று அவன் கையை பிடித்து இழுக்க, அவனை எரித்து விடுவது போல முறைத்தவன், விடுடா, நானே வரேன். நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வலுக்கட்டாயமா கையும் காலையும் கட்டி தூக்கிட்டு போய் உட்கார வச்சு தாலி கட்டுறான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் தான் என்ன இப்படி பாடா படுத்துறீங்களோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டே அவர்களுடன் எழுந்து வர, மாப்பிள்ளையின் தோழனாக இருவரும் அவனை அழைத்து கொண்டு ஒரு வழியாக மணமேடை வந்து சேர்ந்தனர். மணமேடையில் சென்று அவனை அமர வைக்கவும், அமர்ந்தவன் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் வைஷ்ணவிக்கு அவள் அக்கா பிரியங்காவின் நினைப்பே வந்தது. சட்டென்று ஓடிச் சென்று அவள் அம்மாவின் அறையில் பார்க்க அங்கு யாரையுமே காணவில்லை. மீண்டும் பிரியங்காவின் அறையில் சென்று பார்க்க அங்கேயும் அவள் இல்லை. வைஷ்ணவிக்கு ஒரு மாறி பதட்டமாகிவிட்டது. அக்காவை காணோமே, எங்கதான் போனாங்க என்று வேக வேகமாக ஓடி வந்து கௌசல்யாவை அழைத்து, அம்மா, அக்கா எங்க? உங்க ரூம்ல இல்லையே. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? ஓ ரூம்ல தானே இருந்தா. ஏ ரூம்லயா? அம்மா, காலையில இருந்து நான் அக்காவை பாக்கலம்மா. நான் நினைச்சேன், நான் ஃபர்ஸ்ட் குளிக்க போனதுனால அக்கா மணி ஆயிடுச்சுன்னு உங்க ரூம்ல வந்து குளிச்சு கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இப்படி காலையிலேயே பாடா படுத்துற? அவ எங்க ரூமுக்கு வரவே இல்லையேடி. இப்போ என்னமா பண்றது? அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. பாத்ரூம்ல எல்லாம் பாத்தியா? எல்லா பக்கமும் பாத்துட்டேன். ரேஷ்மா அக்காவையும் காணோம்மா. என்ன, ரெண்டு பேரையுமே காணோம்மா? அதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நான் என்ன பண்ண போறேனே தெரியல உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்று புலம்பிக் கொண்டே வந்தவர் பின்பு அனைத்து அறைகளிலும் சென்று பார்க்க அங்கு எங்கேயுமே அவளை காணவில்லை. பின்பு கடைசியாக பிரியங்கா இருந்த அறைக்கு வந்தவர்கள், என்னடி இது? முகூர்த்த புடவை, நகை எல்லாமே இந்த பெட்டிக்குள்ள தானே இருக்கு. இந்த பெட்டி அப்படியே இருக்குது. அப்ப இன்னும் அவ ரெடியாகவே இல்லையா என்று அந்த பெட்டியை திறந்து பார்க்க அதன் உள்ளே ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி வைக்கப்பட்டிருந்தது. என்ன, இந்த பேப்பர்ல ஏதோ எழுதி இருக்கு என்ற கௌசல்யா அதை எடுத்து பார்க்க, வைஷ்ணவியோ டக்கென்று அதை புடுங்கிக் கொண்டு, அம்மா, உங்களுக்கு தான் ஸ்பெக்ஸ் போடாம கண்ணு தெரியாதுல்ல, கொடுங்க நானே படிக்கிறேன் என்று வேகமாக புடுங்கி அதை படிக்க ஆரம்பித்தாள். அதை படித்தவனின் கண்கள் குளமாவதை கண்ட கௌசல்யாவிற்கு பதட்டம் அதிகமானது. என்னடி, என்னதான் எழுதி இருக்குது அதுல? அம்மா, அக்கா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா. என்னடி சொல்ற? அம்மா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல,
இந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாம்மா என்றதும் கௌசல்யாவின் தலையில் இடியே இறங்கியது போல இருந்தது. என்னடி சொல்ற? அவ சந்தோஷமா தானடி இருந்தா? ஆமாம்மா, சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா என்னாச்சோ தெரியலையே என்று யோசிக்க, அதே நேரம் அங்கு சுரேஷ் வரவும், என்னங்க இங்க பாருங்க, உங்க பெரிய பொண்ணு எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டா என்று அந்த லெட்டரை அவர் கையில் கொடுக்க, அதை வாங்கி படித்தவருக்கு தலையே சுற்றுவது போல ஆகிவிட்டது. என்னம்மா இது, இப்படி பண்ணிட்டா? ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு கதறினார். இப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு நம்ம என்னங்க பதில் சொல்றது? இந்த பொண்ணு நம்மள இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. மாப்பிள்ள பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏன் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண போறோம்? இவ்ளோ தூரம் வந்து இத்தனை பேரு முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டாளே என்று இருவரும் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தனர். அதே நேரம் அங்கு புரோகிதரும் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க என்று சொல்வது அவர்களின் காதில் விட மூவருக்குமே தூக்கி வாரி போட்டது. பொண்ண வேற அழைச்சிட்டு வான்னு சொல்றாங்க. இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? உங்க அக்கா இப்படி எங்க மானத்தை வாங்கிட்டு போயிட்டாலே. இதுக்கு அவ நம்ம எல்லாரையும் கொன்னுட்டே போயிருக்கலாம். ச்சே, சரியான நம்பிக்கை துரோகி. எல்லாத்துக்கும் சம்மதம் சம்மதம்னு சொல்லி இனிக்க இனிக்க சந்தோஷமா பேசி கடைசியில நம்மள இப்படி நடு தெருவுல நிக்க வச்சுட்டு போயிட்டாலே. இத்தனை பேத்து முன்னாடி நம்ம தலை குனிஞ்சி அசிங்கப்பட்டு நிக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டாலோ தெரியலையே என்று தலையில் அடித்துக்கொண்டே அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது வைஷ்ணவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த நிலைமையை தான் எப்படி சரி செய்வது என்றும் தெரியவில்லை. பிறகு ஒரு வழியாக நிதானத்திற்கு வந்தவள், அம்மா நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அம்மா அப்பா, நடந்தது நடந்து போச்சு. அக்கா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு எழுதியிருக்கா, அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேலையும் இந்த உண்மைய மறைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம நேரா போய் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்றதும் உடனே சுரேஷ், என்ன பேசுற வைஷு? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அவ்வளவு லேஸ்லாம் நம்மள இங்க இருந்து கிளம்ப விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க எவ்வளவு பெரிய வசதியானவங்க. நம்மளோட நிலைமைய நினைச்சாலே எனக்கு இப்பவே தலை சுத்துது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, மீண்டும் பொண்ணழிச்சிட்டு வாங்க என்று சொல்லும் குரல் கேட்க, அம்மா இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ரூம்லயே இருந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க என்று தன் தாயையும் தந்தையையும் அழைத்துக் கொண்டு வேகமாக மணவரைக்கு சென்றாள். அங்கு சென்றவள் கண்மணியை பார்த்து, ஆண்டி அங்கிள் கொஞ்சம் வாங்கல, உங்ககிட்ட அம்மா அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்னம்மா முகூர்த்த நேரத்துல? சரி பிரியங்கா எங்க? அவ ரெடி ஆயிட்டாளா? அது விஷயமா தான் பேசணும், நீங்க கொஞ்சம் வாங்க ஆண்டி என்று அழைக்க, பின்பு மணமேடையை விட்டு இருவரும் இறங்கி வந்து கௌசல்யாவிடமும் சுரேஷிடமும், என்னாச்சண்ணா இந்த நேரத்துல அப்படி என்ன பேச போறீங்க? முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே என்று கூற, உடனே கௌசல்யா ஓ என்று அழுது கொண்டு, சம்மந்தி எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி என்று அழுவ, என்னாச்சி எதுக்காக இப்படி அழுவுறீங்க? நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படியெல்லாம் அழுவலாமா? இல்ல சம்மந்தி, என் பெரிய பொண்ணு இப்போ இங்க இல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமும் இல்ல, இந்த மாப்பிளையும் எனக்கு பிடிக்கலன்னு எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா என்று தலையில் அடித்துக்கொண்டு கதற மண்டபமே பரபரப்பானது. கண்மணிக்கு அப்படியே கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வருவது போல இருந்தது. என்ன சம்மந்தி சொல்றீங்க என்று கேட்க, உடனே வைஷ்ணவியோ அந்த லெட்டரை எடுத்து அவர்கள் கையில் கொடுக்க, அதை பிரித்து பார்த்தவர்கள் அதை படித்ததும் கண் கலங்கி தலையில் அடித்துக் கொண்டனர். என்ன சம்மந்தி இது? அவளுக்கு என்ன பிரச்சனையா? எல்லாத்துக்கும் விருப்பு சொல்லிதானே இவ்ளோ நாள் சந்தோஷமா இருந்தா. அப்படி இருந்தவ திடீர்னு எதுக்கு இப்படி மனசு மாறனா?
எங்களுக்கும் ஒண்ணுமே புரியல சம்மந்தி. என்ன நடக்குதுன்னு தெரியல. என் பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே புரியல என்றதும் உடனே யசோதா வந்து, ஏங்க, உங்க பொண்ணு இப்ப எங்க போனா என்ன ஆனாங்கிறது தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை. எங்க வீட்டு பையன் மனக்கவலத்துல கழுத்துல மாலையோட வந்து மணவரையில உக்காந்து இருக்கான். அவனுக்கு என்ன பதிலு அத முதல்ல சொல்லுங்க என்று கேட்க அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆதியோ, அப்பாடா, ஒரு வழியா கல்யாணம் நின்னு போச்சு என்ற சந்தோஷத்தில் மனதிற்குள்ளேயே துள்ளி குதித்து கொண்டிருந்தான். பெரியவர்கள் பேசட்டும், இந்த விஷயத்தில் மட்டும் என்று நைசாக ஒதுங்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தவனை பார்த்த ஹரியும் விஸ்வாவும், டேய், என்னடா அமைதியா இருக்க? என்னடா பண்ண சொல்றீங்க? கல்யாண பொண்ண காணோண்டா. அவ வேற எவன் கூடயாவது ஓடி போயிருப்பாடா. என்னடா இவ்ளோ கேஷுவலா சொல்ற? அப்படி வேற யார் கூடயாவது போறவங்க என்னத்துக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? அத நீங்களே அவளை தேடி புடிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் என்று திமிராக பதில் சொல்லினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு கோபமாக வந்தது. தேவையில்லாமல் தன் அக்காவை பற்றி தரைக்குறவாக பேசிக் கொண்டிருக்கும் அவனை கண்களாலேயே எரித்து விடுவது போல முறைத்து கொண்டிருந்தாள். பிறகு யசோதா இதுதான் சமயம் என்று கௌசல்யாவை நாக்கை பிடுங்குவது போல கேட்க ஆரம்பித்தார். ஏங்க, எங்களுக்கு என்ன ஆதிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாக்கு இல்லாம உங்க தேடி வந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ உங்க வீட்டு பொண்ண எங்க அன்னிக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. இவன் நம்ம மருமகளா வந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் காசு பணத்துல குறைவா இருந்தாலும் உங்களோட சம்பந்தத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கடைசியில உங்க மிடில் கிளாஸ் புத்திய காட்டிட்டீங்கல்ல என்றதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் பெற்றோர்கள் இருவரும் கண்கலங்கி கொண்டிருப்பதை பார்த்த வைஷ்ணவிக்கு மிகவுமே சங்கடமாக இருந்தது. தன் தாய் தந்தை இப்படி அடுத்தவர்கள் முன் தலை குனிந்து நிற்பதை விரும்பாதவள் இந்த நிலைமையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமலும் மிகவும் குழப்பத்தில் இருந்தாள். இதுதான் சமயம் என்று யோசித்த யசோதா கண்களில் தண்ணீரை வரவழைத்துக் கொண்டு உண்மையிலேயே வருத்தப்படுவது போல நடித்து கொண்டிருந்தார். பிறகு கண்மணியை பார்த்து, ஹனி, போயும் இந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சீங்களே, இதுக்கு கீர்த்தியவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் என்று கதறி அழுது தனது பர்ஃபார்மன்ஸை போட்டுக் கொண்டிருந்தார். கண்மணியும் விஸ்வநாதனும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் மகனின் வாழ்க்கை இப்படியாக வேண்டும் என்ற துயரத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க, அதே நேரம் ஆதியோ வேகமாக அந்த மணவரையை விட்டு எழுந்தவன், அம்மா, இப்ப என்ன, கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா, அவ்வளவுதானே, விடுங்க. இப்பெல்லாம் இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. லவ் பண்ண வேண்டியது, அதை விட வசதியா எவனாவது ஒருத்தன் கிடைச்சான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மணமேடை வரைக்கும் வந்துட வேண்டியது. கடைசியில காதலிச்சவன் வந்து எதையாவது காட்டி பிளாக்மெயில் பண்ணான்னா வேற வழி இல்லாம அவன் பின்னாடியே கிளம்பி போயிடுறது. இதெல்லாம் இப்போ எல்லா பக்கமும் நடக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணையா நீங்க எனக்கு பார்த்து வச்சீங்க? ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா உங்களுக்கு? எவ்வளவோ நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு இந்த கேவலமானவளையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க என்று அவன் பேசிக்கொண்டே போக வைஷ்ணவிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அதே நேரம் சுரேஷும் கௌசல்யாவும் அவமானத்தில் துவண்டு போய் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் தன்னையும் தன் அக்காவையும் தன் குடும்பத்தை பற்றியும் கேவலமாக பேசுவதை பார்த்தவள் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று முடிவு செய்து, ஹலோ மிஸ்டர் ஆதி, கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா என்றதும் அவனுக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் வந்தது. எவ்வளோ திமிர் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவா இவ? என்ன முறைக்கிறீங்க? விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறீங்க. உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்க அக்காவையும் என் குடும்பத்தையும் என்னையும் பத்தி இவ்ளோ கேவலமா பேசுற உரிமைய உங்களுக்கு யார் கொடுத்தாங்க?
இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, பிசினஸ் எல்லாம் பண்றீங்க, இவ்வளோ வசதியான ஆளா இருக்கீங்க, கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்கெல்லாம் என்ன பெரிய மனுஷங்களோ என்றதும் ஆதிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. வேக வேகமாக மணமேடையை விட்டு கீழே இறங்கி வந்தவன், ஏய் சும்மா நிறுத்து, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பேசினா உங்க அக்கா பண்ணிட்டு போன தப்ப பேசியே மறைச்சிடலாம்னு பிளான் பண்றீங்களா? உங்களை பத்தி எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. காசுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதையே இருக்காது. என்ன மரியாதை இருக்காதா? என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? ஹலோ, இந்த வாடி போடின்னு பேசுனீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? ஓடி போன உங்க அக்கா ஒழுக்கமானவளா இருந்திருந்தா இங்கேயே இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சிருப்பா. அவளுக்கு என்ன பிரச்சனையோ பாதிலேயே விட்டுட்டு ஓடிட்டா. அவளோட தங்கச்சி நீ எல்லாம் வந்து நின்னு ஏன் முன்னாடி சட்டம் பேசிக்கிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? நான் எதுக்கு வெக்கப்படணும்? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எங்க அக்கா இந்த கல்யாணம் வேண்டாம்னு போனது ஒரு விதத்துல ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காம போனதுக்காக அந்த கடவுளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன் என்று அவள் கூற, ஆதிக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. சும்மா நிறுத்து. உங்க சைடு இருக்க தப்ப மறைக்கிறதுக்கு எதையாவது பேசிக்கிட்டே போகாத. ஏன் எதுக்கு நிறுத்தணும்? உங்களோட வண்டவாளம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிரும்னு பயப்படுறீங்களா? நான் ஏன் பயப்படணும்? எதுக்கு நீ இப்ப தேவையே இல்லாம லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதோ நிக்கிறாரே இந்த மனுஷன், இவருக்கு என் அக்காவை கட்டிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம தான் இவர் இவ்வளோ தூரம் வந்து நிக்கிறாரு. இப்ப என்னடான்னா என் அக்கா போனத சாக்கா வச்சு என் குடும்பத்தையே கேவலப்படுத்த பாக்குறாரு. ஆமாண்டி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். அதுக்கு என்ன இப்போ? எங்க அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மணவரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா உங்க அக்கா என்ன பண்ணா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்து நின்னாளா? இல்ல கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாளா? பாதிலேயே எவன் கூடவோ ஓடிட்டா. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீயும் வந்து வெக்கமே இல்லாம இங்க நின்னு சபையில பேசிக்கிட்டு இருக்க என்று கூற, இங்க பாருங்க மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு இதுக்கு மேல மரியாதையே கிடையாது. இன்னொரு தடவை நீ என் பேரை சொன்ன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன மரியாதை? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு கூட தெரியாம நேத்து என்கிட்ட நீங்க எவ்வளவு ஹார்ஷா நடந்துகிட்டீங்க. என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டீங்க. அப்பவே எனக்கு தெரியும் எங்க அக்கா பாவம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட போறாளோ. கடவுளேன்னு நான் அந்த கடவுளோட்ட வேண்டினது அவர் காதுலயே விழுந்துருச்சு. அதான் எங்க அக்கா இந்த இடத்த விட்டு போயிட்டா. அதுவும் என்ன ரீசன் சொல்லிட்டு போயிருக்கா? இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு மட்டும் சொல்லல, இந்த மாப்பிளையும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அக்காக்கே உங்க பிடிக்கலன்னும் போது இனி எல்லாம் உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? காலம் ஃபுல்லா இப்படியே சுத்த வேண்டியதுதான் என்று கூற, உடனே யசோதா உள்ளே நுழைந்தார். என்னம்மா வாய் இருக்குதுன்னு என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் ஆதிக்கு என்ன பொண்ணே கிடைக்காதா என்ன? ஏன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தல்ல. இப்ப மட்டும் ஆதியும் எங்க அண்ணியும் ஊன்னு சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே அவளை மணவரையில உட்கார வைக்க நான் ரெடி. நீ என்னடான்னா ஆதிக்கு வேற பொண்ணே கிடைக்காதுங்கிற மாதிரி பேசுற என்று அவர் கூறியதும் ஆதிக்கு பதட்டமாகிவிட்டது. என்னடா இது, ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ இன்னொரு பிரச்சனையா? இந்த ஏழரைய யாரா இப்ப இழுத்து நடுவுல விட சொன்னது என்று மனதளவில் புலம்பிக் கொண்டிருந்தவன், ஆதி இப்படியே விட்டா கண்டிப்பா இந்த கீர்த்திய ஓன் தலையில கட்டி வச்சிருவாங்க. தயவு செஞ்சு சட்டுன்னு யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடு. இல்லனா காலம் முழுக்க அந்த கீர்த்தி கூட தான் உன் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடும். வேற யாராவது இருந்தா கூட சட்டுன்னு தூக்கி போட்டு போயிடலாம். ஆனா கீர்த்திய வாய்ப்பே கிடையாது.
இந்த அத்தக்காரி நம்மள நிம்மதியே இல்லாம கெடுத்துருவா. யோசிடா யோசி என்று அவன் மண்டையை போட்டு கசக்கிக் கொண்டிருக்க, அதே நேரம் வைஷ்ணவியோ, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், தாராளமா நீங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? அதுக்காக தேவையில்லாம என்னையும் எங்க அக்காவையும் எங்க அப்பா அம்மாவையும் அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல இங்க இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? நீங்க கொடுத்த புடவை நகை எல்லாமே ரூம்ல அப்படியே தான் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் என்றவள், வாங்கப்பா போலாம். இவ்ளோ அசிங்கத்துக்கு நடுவுல நின்னு நம்ம அவஸ்தைப்படணும்னு என்ன நம்ம தலையெழுத்தா என்று கூறிவிட்டு ஒரு அடி எடுத்து வைக்க, அதற்குள் ஆதியோ சட்டென்று, ஹேய் நில்லு, எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். அப்படியெல்லாம் நீ போக முடியாது. இதுக்கு ஒரு விட தெரியாம போன நான் விட மாட்டேன். என்ன விட தெரியணும்? மரியாதையா உங்க அக்காவை சட்டுன்னு கிளம்பி இங்க வர சொல்லு. ஏங்க, நீங்க என்ன லூசா இருப்பீங்களா? அவ எங்க போயிருக்கானே எங்களுக்கு தெரியாது, நாங்க எப்படி போய் அவளை கூட்டிட்டு வர முடியும் என்றதும் ஆதி பயங்கர கோபத்துடன், ஹே, இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசணும்னு நினைச்சுக்கோயேன், கண்ணம் பழுத்துடும். நானும் பாத்துட்டே இருக்கேன், சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்டலாம் இப்படித்தான் பேசணும் என்றதும் நேராக கண்மணியிடம் சென்றவள், ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, உங்க புள்ள என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றாரு. அத போய் நான் எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அதனால கூட அவ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி போயிருக்கலாம். இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இவ்வளவு நாள்ல ஒரு தடவையாவது உங்க புள்ள எங்க அக்காவை வந்து பாத்தாரா? இல்ல எங்க அக்கா கிட்ட தான் பேசியிருக்காரா? இவரை நம்பி எப்படி ஆண்டி எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவா என்றதும் அவள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் சரிதான் என்பது போல தோன்ற, கண்மணியும் விஸ்வநாதனும் அமைதியாகவே இருந்தனர். ஓகே ஆண்டி, நீங்க அமைதியா இருக்கிறதுலயே எங்களோட சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல இங்க நின்னு உங்களை கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல. நீங்க வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே பொண்ணு ரூம்குள்ள அப்படியே பத்திரமா இருக்கு. நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க கிளம்புறோம் என்று வேகமாக வெளியேற செல்ல, அதற்குள் ஆதி வந்து அவள் கையை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தினான். கைய விடுங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? எப்பவுமே உங்களுக்கு பொறுமைனா என்னன்னே தெரியாதா? என் கை ரொம்ப வலிக்குது, விடுங்க ப்ளீஸ் என்று கண் கலங்க, அதே நேரம் கௌசல்யாவும் சுரேஷும், தம்பி என்ன நீங்க இப்படி பண்றீங்க? இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணுகிட்ட நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா அது எங்களுக்கு தானே அசிங்கம். ஆமா, பெரிய அசிங்கம். உங்க பெரிய பொண்ணு ஓடி போனாலே அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல. இப்போ நான் இதை செய்யறதுதான் உங்களுக்கு அசிங்கமா இருக்குதா என்று அவனது வார்த்தைகள் தடித்து கொண்டிருக்க, உடனே கண்மணி, ஹாதி அந்த பொண்ணு கைய விடு, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, பேசாம நீங்க அமைதியா இருங்க. நீங்க சொன்னீங்கன்னு தானே இவ்வளவு தூரம் கல்யாணம் பண்றதுக்கு வந்தேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் என் கல்யாணம் நடந்தாகணும் என்று கூற, உடனே கண்மணி, சரிப்பா, இப்ப என்ன, இங்க உன் கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. யசோதா, போய் நீ கீர்த்தியை ரெடி பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வா. இதோ 2 நிமிஷம் நீ என்று வேகமாக செல்ல இருந்தவரை ஆதியின் கனத்த குரல் தடுத்து நிறுத்தியது. அத்தை, எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா, பொண்ண போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் ஒன்னும் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. என்ன, கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்ப வேற யாரதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற என்று கேட்க, இதோ நிக்கிறாளே, இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொன்னதும் வைஷ்ணவிக்கும் அவள் அப்பா அம்மாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன என்ன கல்யாணம் பண்ண போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்ல. நீங்க பண்ற அந்த ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன பெரிய அளவுல மோட்டிவேட் பண்ணும். அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.